எக்ஸ்கியூஸ் மீ, டவர் இருக்க ஏரியாவில் உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் கேபிளில் வச்சுட்டு வீடியோ வந்து நோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் போட்டுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு நீங்கள் மேம் சொல்கிறத வந்து ஃபுல்லாக அட்டென்டிவாக கவனிங்க. இந்த ஆஃப் அன் ஹவர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து என்ன இவ்வளவு இமேஜினா சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆனா இதுல வந்து நாங்க ஒரு 7 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு தெரியும். இப்ப இருக்க பீப்புள் ஏன் லக்கி அண்ட் பிளஸ்டு பீப்புள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெட்வொர்க் ஃபீல்டுமே வந்து பாத்தீங்கன்னா வீக்லி வந்து பேமெண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல டெய்லி வந்து இன்கம் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மேம் வந்து அவைலபிளா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரோட சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்காங்க அந்த லீடர். அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 60 பீப்புள் வந்து பர்சனலா வந்து அவங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ் எம்ஃபில் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து ஒரு 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெட்வொர்க் ஃபீல்ட்ல வந்து 5 இயர்ஸா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி ஒரு லீடரை தான் நம்ம இப்ப வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் மீ வெல்கம் மிஸ்டர் உஷாராணி மேம் ஆன் த ஜூம். Thank you, ma'am. Thank you, ma'am. Okay, friends. CAS 25, Crypto 25, Royal 2025. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கோம். நம்மளோட பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று கூடி இருக்கோம். எல்லா இடத்துலயும் போயிட்டு தான் வந்துட்டு இருப்போம். ஒரு சிலர் இடத்துல நம்ம ஜாப்ல அதுல சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியுமான்னு பார்த்துருப்போம். ஒரு சிலர் பிஸ்னஸும் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதையும் பண்ணி பார்த்துருப்போம். எத்தனை பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு மாதமும் திண்டாட்டத்தோட தான் நம்மளோட வரவு மேம் உங்க வாய்ஸ் கேட்கலைங்க மேம். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேங்க மேம். மேம் இல்ல மேம், ஓபன் ஆகல, ஏதோ ஷேர் ஆகல. இல்ல மேம். ஹலோ மேம், இன்னும் வாய்ஸ் கிளியரா கேட்கலைங்க மேம். மேம் இப்போ வாய்ஸ் கேக்குதாங்க மேம்? வித்யா பாபு மேம்? கேக்குதுங்க மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா CAS 25 ப்ராஜெக்டை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ராஜெக்டை கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சில இடத்துல பார்த்தும் இருப்போம். ஆனால் எல்லா இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு வருமானம் நம்ம திருப்திக்கு இருக்கணும். அந்த மாதிரி திருப்தி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒத்துழைப்பு மட்டும் நீங்கள் கொடுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு 30 நிமிடம். ஸோ உங்களோட கவனம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய CAS 25 பிளான் ப்ரெசன்டேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் வந்திருக்கேன், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியும் வந்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஸோ நம்மளோட பிளான் ப்ரெசன்டேஷன் இறுதியில என்ன நோக்கத்துக்காக அத்தனை நபர்களும் உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதுங்க மேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைல லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க, நம்ம பிளான் ப்ரெசன்டேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஸோ நம்ம பிளான் பார்த்தீங்க அப்படின்னா CAS 25 ப்ராஜெக்ட் சாதாரணமா யாரும் நடத்தல, நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நடத்துறோம். என்னன்னா மக்களுக்காக, மக்களால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் CAS 25 திட்டம். அது மட்டும் இல்ல, இது யாராவது ஒரு மேற்பார்வையில இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி நம்மளோட அறக்கட்டளை அதுக்கு முன்னெடுத்து நடக்குது. அறக்கட்டளையோட பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
நல்லதே நடக்கும் சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளை தான் நம்மளோட அறக்கட்டளையோட பேரு. என்னன்னா எங்க போனாலும் யார் இதை எடுத்து நடத்துறான்னு கேட்பாங்க. இப்போ நடத்துறது எல்லாமே மக்கள் தான் நடத்துறோம். பட் மேற்பார்வை மட்டும்தான் நம்மளோட அறக்கட்டளையோடது. சோ அறக்கட்டளை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு கேட்பாங்க. கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அவைலபிள் அப்படிங்கறத இங்க ஷோ ஆகக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் சொல்றோம். அது மட்டும் இல்ல எந்த அட்ரஸ்ல லொகேட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. நம்ம வெள்ளூர் அட்ரஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. வருங்காலங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்திலேயே பிரான்ச் ஆபீஸ் ஓபன் ஆக போகுது. அப்ப பாருங்க எப்பேற்பட்ட வாய்ப்புல இருக்கோம். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலவித ட்ரஸ்ட் இருக்கும். அறக்கட்டளை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு நோக்கம் நம்மளோட அறக்கட்டளைக்கும் இருக்கு. அந்த நோக்கம் என்ன, நம்ம நோக்கம் என்ன, எல்லாமே ஒன்றி போகுதாங்கிறதை மேம் உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்க மேம். மேம் இப்போ இப்ப கேக்குதுங்க மேம். பட் ஆனா நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. கிளியரா இல்லையா மேம்? இல்ல நீங்க இப்போ ஓகே continue மேடம், கிளியரா இருக்கு, கிளியரா ஓகே இருக்கு. தான். ஓகே ஓகே கிரவுட் ஜெனரேட் பண்ண போறோம். கிரவுட் ஜெனரேஷன் அப்படின்னா ஒத்த கருத்துடைய மக்களை தான் ஒன்று திரட்ட போறோம். என்ன ஒத்த கருத்துன்னு பாத்தீங்கன்னா உதவி. சோ டொனேஷன் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அந்த ஒத்த கருத்துடைய நபர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைகிறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அத்தனை நபர்களோட பொருளாதார சுதந்திரம் தன்னிறைவு அடையணும்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடிய அறக்கட்டையில இணையக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேல அனைத்து நபர்களுமே இதுல இணையணும். அது மட்டும் இல்ல இணைஞ்ச நபர்கள் அனைவருமே பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கறதா மிகப்பெரிய மிஷனா நம்மளோட ப்ராஜெக்ட்ல இருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. என்ன அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அத்தனை பேருமே ஒன்று கூடி ஒரே கருத்தோட ஒத்த கருத்தோட டிராவல் பண்ணும்போது சீக்கிரமா நம்ம என்ன பண்ண முடியும், பொருளாதார சுதந்திரம் அடைய முடியும். அது மட்டும் இல்ல கேஸ் 25 ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம். ஒரே ஒரு முறை டொனேஷனா கொடுக்க போறோங்கிறதையும் சொல்லிட்டோம். அந்த டொனேஷன் அமௌண்ட் என்னங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1300 ரூபாய். எல்லாரும் பல இடத்துல 1300 ரூபாயை பயன்படுத்தி இருப்போம். பட் அதனால பொருளாதார சுதந்திரம் கொஞ்சமாவது மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு உண்டான பதில் என்னங்கிறது தெரியும். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்கறோம் 1300 ரூபாய். அது எந்தெந்த இடத்துல பிரியுது, எந்த 1300 ரூபாய் பார்த்தா சாதாரணமா தெரியுது. இதுல என்ன மேடம் ஒரு மீறி போனா ஒரு 10,000 20,000 கிட்டத்தட்ட 1,00,000 வருமானம் வரும் மேடம். அந்த 1,00,000 வருமானத்தை வச்சு பொருளாதார சுதந்திரம் தன்னிறைவு அடைய முடியுமான்னு பல பேர் கேட்கிற யோசனை இந்த இடத்துல தெரியுது. பட் ஆனா அதுக்குண்டான விட இறுதியில தெரிய போகுது. சோ ஸ்பாட் இன்கமா 100 ரூபாயும், சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கும் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸுக்கும் 120 ரூபாயும், பே அவுட் டு டோனர்ஸ் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பே அவுட் டு டோனர்ஸ் பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் நம்மளுக்கு சென்ட் பண்ண போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்ப என்னன்னா வருங்காலங்கள்ல நீங்களும் அந்த பே அவுட் கமிட்டியில ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கலாம். சோ அதுக்கும் நம்மளோட ட்ரஸ்ட் என்ன ஆகுது, வழிவகை செய்யுது. அது மட்டும் இல்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக 20 ரூபாய். அப்ப நீங்க கொடுத்த நம்ம எல்லாரும் கொடுத்த ஒரே ஒரு முறை உதவித்தொகை 1300ல இருந்து இந்த பிரிவு எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேலன்ஸா கையில நிக்கிறது 1030 ரூபாய். யோசிச்சு பாருங்க எந்தெந்த இடத்துல எப்படி செலவு பண்ணணும்னு நம்ம கணக்கச்சிதமா கால்குலேஷன் போடும் போதே நம்மளோட வருமானம் அப்படிங்கறது இந்த இடத்துல உறுதியா கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்கறோம் 1300 ரூபாய். இந்த இடத்துல 2 இடத்துல நம்மளுக்கு வருமானங்கள் உறுதி செய்யப்படுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாசிவ் பிளான்ல. சோ 2 இடத்துல வருமானம்னு சொல்லிட்டோம். கண்டிப்பா 2 இடத்துல என்ன பண்ணணும், உதவியா கொடுக்கணும். எவ்வளவு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஆக்டிவ் பிளானுக்கு 1030 ரூபாய். ஓகே இப்ப நம்ம 1300ல 1030 டோனர் ஸ்டேபிளுக்கு வந்துருச்சு. அப்ப உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே ஆக்டிவ் பிளான்ல ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம ஆக்டிவேஷனும் சிஸ்டம் பண்ணி கொடுக்குது. அது என்ன ஆக்டிவ் பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடி வருமானம் என்ன நம்மளுக்கு தேவையோ நம்மளே அதை என்ன பண்ணிக்கலாம், பூர்த்தி செஞ்சுக்க கூடிய வகை கூடிய வருமானம் தான் ஆக்டிவ் பிளானுங்கிறது. எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 5,000 இன்னைக்கு வேணுமா, அதை என்னால என்ன பண்ண முடியும், பிளான் பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல எனக்கு 10,000 வேணும்னாலும் எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு ஆக்டிவ் பிளான்ல இருக்கு.
இன்னொன்னு ஒரு பிளான் என்னமோ சொன்னீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனோட பேர் பாத்தீங்கன்னா பேசிவ் பிளான். பேசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம். அப்போ சிஸ்டத்துக்கு நம்ம ஏதாவது உதவியா குடுத்தா திருப்பி நம்மளுக்கு வருமானம் சிஸ்டம் கொடுக்கும். அப்ப அப்படி உதவியா 1000 ரூபாய் நம்ம கொடுக்கணும். என்ன மேடம் இப்பதான் சொல்லி முடிச்சீங்க, ஒரே ஒரு முறை 1300ன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கூட ஆகல, திருப்பி 1000 ரூபான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 1000 ரூபாய் நீங்க கொடுக்க போறது இல்ல. இந்த அற்புதமான வருமான வாய்ப்பை ஒரு நபருக்கு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மூலமா வரக்கூடிய வருமானத்துல இருந்து பேசிவ் உங்களோட ஐடியா சிஸ்டம் என்ன பண்ணுது, ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குது. அப்ப பாருங்க மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, வந்ததை எனக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்னு ஒரு சிலர் கேட்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய ஐடிக்கு உண்டான வருமானம் முழுக்க உங்களுக்கே வருது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஐடியும் ஆக்டிவேஷன் ஆகுது ஆக்டிவ் பிளான்ல. அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா வந்த வருமானத்தை எடுத்து சிஸ்டம் உங்களோட ஸ்பான்சர் ஆகிய உங்களோட பேசிவையும் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் 2 நபரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அப்ப பாருங்க, ஒரு உள்ள வந்தோம், இந்த இடத்துலயே 2 வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதி ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒர்க்கை தான் போட்டோம், ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போதே இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு சிஸ்டம் கொடுத்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அன்லிமிட்டடா நபர்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இன்கம் இந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு நபரை கொடுத்துட்டோம், வர இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிளான் பேசிவ் பிளான் அப்படிங்கிற 2 இடத்துல ஐடி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஆக்டிவேஷன் ஒரு நபரை கொடுக்கும் போது உங்களுக்கு ஆயிருது. அப்ப பாருங்க, எல்லாருமே வந்துட்டோம், உள்ள வந்துட்டோம், நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதியா வேணும். பேசிவ்ல ஒரு நபரை கொடுக்கும் போது ஒரு வருமானம்னு சொல்லிட்டீங்க, அது என்ன மேடம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருப்போம். என்ன வருமானம் கிடைக்குதுன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல தான் ஃபில் ஆக போகுது. என்ன அப்படின்னா உதவி செய்யக்கூடியவங்க அத்தனையுமே 2x2 மேட்ரிக்ஸ்ல ஃபில் ஆயிட்டு வரும். அது என்ன 2x2 மேட்ரிக்ஸ்னா, ஒவ்வொரு நபருக்கு கீழே 2 நபர்கள் நம்ம ஃபில் ஆயிட்டு வருவோம். அந்த மாதிரி ஃபில் ஆயிட்டு வரும்போது உங்களோட ஐடிக்கு கீழே ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கள் வரும்போது உங்களுக்கு முதல் வருமானம் இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. முதல் வருமானமா 500 ரூபாயும், 2வது லெவல்ல 4 நபர்கள் வரும்போது 2250 ரூபாயும், 3வது லெவல்ல 8 நபர்கள் வரும்போது 6000 ரூபாயும், 4வது லெவல்ல 16 நபர்கள் வரும்போது 1,45,500 ரூபாயும் இன்கமா கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல எல்லாம் கூட பரவாயில்ல மேடம் 500ன்னு சொன்னீங்க, 2000 சொன்னீங்க, 1000 சொல்லும் போது கொஞ்சம் கண்ணை கட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிக்கிறோம். 4வது லெவல் வரும்போது நிஜமா இது சாத்தியமாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு முறைதான் உதவியா கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போதே இவ்வளவு இன்கம் வருது சாத்தியமான பல பேர் யோசனையில இருப்போம். இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. அப்ப 4 லெவல் சேர்ந்தது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 1,54,250 ரூபாய் நீங்க வாங்க போறீங்க. அது மட்டும் இல்ல, 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு ஐடி ரீபர்த் ஆகுது. என்ன அப்படின்னா, உள்ள வந்தோம், நம்ம வரல, அமௌண்ட்டை எடுத்துட்டு வரல, ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு கொடுத்தோம், அவர் மூலமா வந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் பேசிவ்க்குள்ளேயே வந்தோம். அப்ப சிஸ்டம் இப்ப என்ன பண்ணுது, வரக்கூடிய வருமானத்திலிருந்து அதே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்க பேர்லயே இன்னொரு ஐடி ரீபர்த் ஐடி என்ன ஆகுது, சிஸ்டம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்ல, 3வது லெவல்ல 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 ஐடி உங்க பேர்லயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது, ஆக்டிவேஷனும் ஆகுது. 4வது லெவல்ல 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 5 ஐடி என்ன ஆகுது, உங்க பேர்லயே ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, 4 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்க பேர்லயே 8 ஐடி ரீபர்த் ஐடி வருது. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, நீங்க உங்களோட வருமானத்தை சீக்கிரமா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கமும், பின்னாடி வந்த நபர்கள், ஏன்னா நம்ம உதவியை கொடுத்துட்டு உதவி பெறதுக்காக வெயிட் பண்றோம். அப்ப வரக்கூடிய நபரும் என்ன பண்ண போறாங்க, இதைத்தான் செய்ய போறாங்க. அப்ப அவங்களுக்காக நம்ம திருப்பி என்ன பண்ண போறோம், இந்த 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் 5000 ரூபாயும் உதவியா போக போகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி உங்க ஐடிக்கு 4 லெவல கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரவுண்ட் வருமானத்தை வாங்குறீங்களோ, அதே மாதிரி இந்த 8 ஐடியும் 4 லெவல கம்ப்ளீட் பண்ணி உங்களோட என்ன ஆகுது, கூடுதல் வருமானமா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இந்த அமௌண்ட் அந்த 8 ஐடியும் வாங்க போகுது. அது மட்டும் இல்ல, அந்த 8 ஐடியும் ஒவ்வொரு ஐடிக்கிலையும் 8 மடங்கா ஐடி என்ன ஆக போகுது, ரீபர்த் ஆக போகுது. அப்ப பாருங்க,
ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய நீங்க 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் முடிவுல வீடு ஃபுல்லாவே நீங்களா தான் நிறைஞ்சிருப்பீங்க. அப்படி ஒரு வருமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஆன்சர் இன்கம்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல வருமானம் வருதோ இதே மாதிரி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண நபருக்கும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகும்போது 2வது லெவலுக்கு அவங்க என்டர் ஆயிட்டாங்கன்னா 750 ரூபாயும், 3வது லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா 2250 ரூபாயும், 4வது லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா 10,500 ரூபாயும் அறிமுக வருமானமா நீங்க வாங்க போறீங்க. ஒட்டு மொத்தமா 13,500 ரூபாய் என்ன ஆகுது? நீங்க அறிமுகப்படுத்தின நபர் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்க வாங்குறீங்க. யோசிச்சு பாருங்க. 13,500 தான் மேடம். நீங்க என்னமோ ரொம்ப பெருசா சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பல பேர் கால்குலேஷன் போடுறோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபரை மட்டும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இந்த ஒரு ரவுண்ட் அவங்களுக்கும் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க பேர்லயும் 8 ரீபர்த் ஐடி வரும். அந்த மேம் உங்க வாய்ஸ் கேட்கலைங்க மேம். இப்போ மேம் இப்ப கேக்குதுங்க மேம். ஓகே. பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 13,500 ரூபாய் அறிமுக வருமானம் நீங்களே தான் வாங்க போறீங்க. அப்ப பாருங்க சிஸ்டம் எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு ஐடிக்கு இவ்வளோ அப்படிங்கிற பட்சத்தில் 8 ஐடிக்கு என்ன வருமானம், 64 ஐடிக்கு என்ன வருமானம், அது மட்டும் இல்ல 512 ஐடிக்கு என்ன வருமானம் அப்படிங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா நேரடியா அறிமுகப்படுத்தக்கூடிய நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 வகையில நம்மளோட போஸ்டிங் ரேங்க் அப்படிங்கிறது இருக்கு. சிஸ்டம் ப்ரமோட்டர், சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் ஹெட், சிஸ்டம் டைரக்டர். சோ 4 வகையான ரேங்க் இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல நம்ம அதிக நபர்களை இணைக்க இதனோட போஸ்டிங் அப்படிங்கறது மாறிக்கிட்டே இருக்கு. 12 நபரை கொடுக்கும்போது சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கும், அது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரஸ்ட்லயும் என்ன ஆயிரலாம், மெம்பர் ஆயிரலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. சோ ட்ரஸ்ட்லுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேற்பார்வையிடக்கூடிய ப்ராஜெக்டும் இருக்கு, சிஸ்டமே எடுத்து நடத்தக்கூடிய ப்ராஜெக்டும் இருக்கு. இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது சிஸ்டத்தின் மேற்பார்வையில நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அப்போ சிஸ்டத்துக்குன்னு செப்பரேட்டா ப்ராஜெக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான வாய்ப்பு. முதல் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா கோவில்பட்டியில இருந்து கடலை மிட்டாய் ப்ராஜெக்ட பத்தி தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எல்லாரும் எடுத்திருக்கோம். அப்ப பாருங்க எப்படி ஒரு ஆரோக்கியத்துடன் கூடிய ட்ரஸ்ட் மெம்பரா இருக்கக்கூடிய முதல் பாத்தீங்கன்னா நபர்கள் ஆரோக்கியத்துடன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய என்ன சொல்றது சிந்தனையோட செயல்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இன்னொரு கூடுதலா 13 நபர்களை நீங்க வாய்ப்பை கொடுக்கும்போது சிஸ்டம் மேனேஜராவும், இன்னொரு 25 நபர்கள் கூடுதலா கொடுக்கும்போது சிஸ்டம் ஹெட்டாவும், அதுல இருந்து இன்னொரு 50 கூடுதலா கொடுக்கும்போது சிஸ்டம் டைரக்டர். 100 பேர்த்துக்கு மேல கொடுக்க வேண்டியது இல்லையான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க நம்மளுக்கு இங்க வருமானங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கு. அறிமுக வருமானம் அப்படிங்கிற பெயர்ல. அப்ப அன்லிமிட்டடா இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்குறோம். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ இன்ட்டு 13,500 போட்டு பாருங்க. அதெல்லாம் உங்களோட முதல் ரவுண்டு வருமானம். இதே 2வது ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 8 மடங்கு வருமானம் இன்ட்டு 8 போட்டுக்கோங்க. 3வது ரவுண்டுக்கு 64 மடங்கில் வருமானம். என்ன மேடம் சும்மா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு போய்கிட்டே இருக்கு, இதுக்கு முடிவுன்னு இல்லையான்னு கேட்டீங்கன்னா நம்ம வருமானத்துக்கு முடிவே கிடையாது. ரீபர்த் அன்லிமிட்டடா வரப்போகுது. அதுக்கு 2 இலக்க நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும். முதல் இலக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் மெம்பரை என்ன பண்ணணும், நம்ம கேஸ் 25 ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆக வைக்கணும். அப்ப பாருங்க அப்படி என்டர் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா ரீபர்த் ஐடியா 60,000 ஐடி ரீபர்த் ஆகுது. அது சாதாரண விஷயம் இல்ல. என்னன்னா 60,000 நபர்கள் வருவதற்கு சமம். அப்ப நினைச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னன்னா 60,000 நபர்கள் உள்ள என்ன பண்ண போறாங்க, என்டர் ஆகி இதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு உதவி கொடுக்க போறாங்க. அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. அது மட்டும் இல்ல 2வது இலக்கு 3 லட்சம் நபர்கள். அப்ப இந்த இலக்கை எல்லாரும் நோக்கி டிராவல் பண்றோம். எவ்வளவு சீக்கிரம் இதை அடைய முடியுமோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி தன்னைத்தானே சுத்திக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட ரீபர்த் ஐடியும் சுத்திக்கிட்டே என்ன பண்ண போகுது, வருமானங்கள் வரப்போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அப்ப பாருங்க நம்மளோட பொருளாதார சுதந்திரம் தன்னிறைவு அடையறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் நம்ம இதே இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது உறுதி. சாதாரணமா இல்ல. பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது அடைஞ்சே அத்தனை நபர்களும் தீர்வோம். அது மட்டும் இல்ல இந்த ஒரு வருமானம் மட்டும் இல்ல. நம்ம சொன்னோம்
உள்ள வந்ததையுமே நம்ம ஆக்டிவ் பிளான்குள்ள வருவோம். தேவையானதை நம்ம எப்ப தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும்னு சொன்னோம். அந்த இடத்துலதான் இப்ப வந்து நிக்கிறோம். 1030 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஜனவரி பிளான்குள்ள வர்றோம். இது பேருக்கு ஏத்த மாதிரி கேஷ் 25 அப்படின்னு சொன்னோம். 25 லெவல்ல வருமானம் கொடுக்குது. அது என்ன மேடம் 25 லெவல் அப்படின்னா, உங்களுக்கு கீழ நேரடியில நீங்க யாருக்கெல்லாம் 1300 ரூபாய் டொனேஷனை கொடுத்து இணைச்சீங்களோ அத்தனை நபர்கள் உங்களோட நேரடி இணைப்புல இருப்பாங்க. அவங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்தாங்களோ உங்களோட 2வது லெவல்ல அவங்க இருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் என்ன பண்ணலாம், இணைச்சிட்டு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது 25 லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அதுல இருந்து யார் ஒருத்தர் எந்த லெவல்ல வந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதி. அப்ப கொண்டுட்டு வந்த 1030 ரூபாய பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு பிரியுது. அப்ப நேரடி இணைப்புல வர்ற நபர் மூலமாவே 500 ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகுது, வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யுது. அப்ப என்னன்னா ஜனவரியில வரக்கூடிய வருமானம் அத்தனையும் எடுத்துக்கலாம். நேரடி இணைப்புல 2 நபர்கள் இருந்தாலே போதும். ஜனவரியில வரக்கூடிய அத்தனை வருமானத்தையும் எடுத்துக்கலாம். 100% எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கண்டிஷன். யாராவது நம்ம வேலைக்கு முதல் மாசம் வாங்க போறோம், சம்பளம் வாங்க போறோம்னு சொன்னா அப்பவே சொல்லுவாங்க, இப்ப இருந்தே சேவிங்ஸ் வச்சுக்க, அதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப சிரமம்னு. ஆனா எல்லாரும் சேவிங்ஸ் வைக்கிறதுக்கு தான் ஆசை. ஆனா இது வரைக்கும் யாரும் வச்ச மாதிரி தெரியல. ஒரு சிலர் நபர்களே பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கறத கையில வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா சேவிங்ஸ் அத்தனை நபர்களும் வைக்கணும்னு சொல்லிட்டு 80-20 அப்படிங்கிற 2 பிரிவுல வருமானங்கள் பிரிக்கப்படுது. 80% இன்கம் நம்மளோட அன்றாட தேவைக்காகவும், 20% இன்கம் நம்மளோட பேர்லயே சேவிங்ஸா அடுத்த டேபிளுக்கு என்டர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சிஸ்டம் சேவிங்ஸ்ல வைக்குது. யோசிச்சு பாருங்க, யாருனாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடணுமோ அதுக்குண்டான வெகுமதியா தான் ஆகுது. சிஸ்டம் பாத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த இடத்துல நினைச்சுக்கன்னா, முதல் நபர் மூலமா நம்மளோட பேசிவ் ஆக்டிவேஷன் ஆகுது. 2 மூலமா இப்பதான் பார்த்தோம். நேரடி இணைப்புல 500 ரூபாயும், ஸ்பாட் கமிஷன் 100 ரூபாய். யார் ஒருத்தர் வந்தாலும் 600 ரூபாய் இன்கம் அப்படிங்கறது நம்மளுக்கு உறுதி. அப்போ 4 நபர்களா வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனவரிக்கு அப்புறம் என்ன டேபிள் இருந்தாலும் சரி, இதுல பாத்தீங்கன்னா மீதி 11 டேபிள் இருக்கு. பிப்ரவரி, மார்ச் அதே மாதிரி 12 மாதங்கள் இருக்கிற மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 13 மாதத்திலயும் நம்மளுக்கு வருமானங்கள் இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. 4 நபருக்கு ஜனவரியில 1300 ரூபாய் டொனேஷன் கொடுத்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நேரடி இணைப்புல அத்தனை இன்கமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, ஜனவரியில இருந்து அடுத்த டேபிளுக்கு நம்ம என்டர் ஆகணும். அது பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரீபர்த் ஃபர்ஸ்ட் டேபிள். அது என்ன மேடம் ரீபர்த்? இதுக்கு முன்னாடி ரீபர்த்னாவே 1000 ரூபாய் மாதிரி, இங்கேயும் ரீபர்த் அப்படின்னாவே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போறோம். அப்ப அந்த 1000 ரூபாய் எங்க இருந்து எடுக்கிறோம்னா அந்த 20%ல, ஏன்னா நம்ம அடுத்ததுக்காக சேவிங்ஸ் நம்ம பேர்லயே சிஸ்டம் எடுத்து வைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல 1000 ரூபாய் ரீச் ஆனதையும் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ரீபர்த் டேபிளுக்குள்ள என்டர் ஆயிரும். சோ கொண்டுட்டு வந்தது 1000 ரூபாய் தான். அதனால சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 15 லெவலுக்கே மட்டுமே பிரிச்சு கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இத 28 லெவலுக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா 5 ரூபாய் 10 ரூபாய்னு பிரிஞ்சிரும். ஆனா அப்படி இல்லாம 15 லெவலுக்கு மட்டுமே அந்த 1000 ரூபாய் பிரியுது. இங்கேயும் நேரடி இணைப்புல வரக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வருமானமா இந்த இடத்துல வருது. சரி மேடம், இதுக்கு ஒரு 1000 ரூபாய், அதுக்கு முன்னாடி ஜனவரியில நான் ஏற்கனவே உள்ள என்டர் ஆயிட்டேன், எனக்கு இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்து வரும்போதே பிப்ரவரிக்குள்ள என்டர் ஆகலாமான்னா வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், அது ஜனவரி மட்டும்தான். அப்ப பாருங்க, ஜனவரியில என்டர் ஆயிட்டு ஒரு வருமானத்தை நம்ம உறுதி செய்யறோம். ஒரே நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது 2வது வருமானத்தை உறுதி செய்யறோம் பேசிவ்ல. அப்ப என்னன்னா 2 தானே மேடம், நீங்க ஒண்ணு 12 மாசம் சொன்ன மாதிரி இருக்கேன்னு பல பேர் யோசனையில இருக்கோம். அடுத்த மாதத்துக்கு என்டர் ஆகுறோம். அது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டொனேஷன் 2100 ரூபாய். அந்த 2100 ரூபாய் இங்கேயும் 80-20ங்கிற டிவிஷன்ல 20%ல 2100 ரூபாய் எப்பெல்லாம் அடுத்த டேபிளுக்கு உண்டான அமௌண்ட் ரீச் ஆகுதோ சிஸ்டம் 100% இன்கமையும் நம்மளே பயன்படுத்திக்கிற மாதிரி மாத்தி கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்னு நம்ம சொல்லுவோம். கிடையவே கிடையாது. அடுத்த டேபிளுக்கு என்ன தேவையோ அந்த டொனேஷனா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ரீச் ஆன அடுத்த செகண்டே 100% இன்கம் நீங்க எடுத்து பயன்படுத்துறதுக்கு தகுதியானவர்கள்னு சொல்லிட்டு சிஸ்டம் 100% இன்கமையும் நம்மளுக்கே கொடுத்துருது.
இங்க பாருங்க எத்தனை இடத்துல நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கறது கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க உள்ள என்ட்ரானவங்க மிரர் பிளான்ல வருமானத்தை பார்க்க போறோம். அது என்ன மேடம் மிரர் பிளான் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டோம், 11 இடத்துலயும் அதனோட மிரரா இருக்க போகுது. அப்ப என்னன்னா, உழைப்பு ஒரே இடம், 11 இடத்துல வருமானமும் வாங்க போறோம். நம்ம 11 இடத்துல எப்படி ஆக்டிவா மாறணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எப்ப ஆக்டிவா மாறுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டேபிள்ல இருந்தும் 20%ல அடுத்த டேபிளுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு டொனேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா, மிரரா இருந்த நம்ம ஆக்டிவா மாறுறோம். அப்ப ஆக்டிவா நம்ம எப்படி மாறறோமோ, நம்மளோட நேரடி இணைப்புல அணியில இருக்கிறவங்க யார் ஒருத்தர் இதே மாதிரி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதன் மூலமாவும் வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிப்ரவரியில இருந்தோம், அது ஃபர்ஸ்ட் ரீபர்த்ன்னு சொல்லியாச்சு. அடுத்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச்சுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா 2100 எடுத்துக்கிட்டு வரோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோ டாப் அப் 25 லெவல் டேபிள். அப்ப என்னன்னா 2100 எடுத்துக்கிட்டு வந்த நம்ம எத்தனை லெவலுக்கு அது பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா 25 லெவலுக்கு பிரியுது. அப்ப என்னன்னா இந்த இடத்துல பாருங்க நேரடி இணைப்புல வரக்கூடிய வருமானங்கள் கூடுதலா கிடைக்குது. 1000 ரூபாய் இந்த இடத்துல கிடைக்குது. அப்ப பாருங்க ஒரு 50 100 நபர்கள் உங்களோட நேரடி இணைப்புல இருக்கிறவங்க மார்ச் டேபிளுக்கு என்டர் ஆனாங்கன்னா உங்களோட வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, மார்ச் டேபிள்ல இப்ப எக்ஸாம்பிள் 10வது லெவல்ல ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் மூலமாவும் 40 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. ஏன்னா ஏன் திடீர்னு 10,000 பேர் வந்திருப்பாமா அப்படின்னா, ஒருத்தர் 100 நபருக்கும் வாய்ப்பை கொடுக்கலாம், ஒருத்தர் 1000 நபருக்கு கூட வாய்ப்பை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு லெவல்லையும் வரக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. இங்க போட்டிருக்கிற கால்குலேஷன் ஒருத்தருக்கு கீழே 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தாவே இத்தனை நபர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிற கால்குலேஷன். நம்ம தான் அன்லிமிட்டடா சொல்ல போறோம். குறைஞ்சபட்சம் 50 100ன்னு தான் நம்ம ரெஃபர் பண்ண போறோம். இந்த வாய்ப்பை சொல்லும் போது இங்க வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது அவங்கவங்க அணிக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப உங்க அணியில எத்தனை நபர்கள் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க, 2வது லெவல்ல இருக்காங்க, 3வது லெவல்ல இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா இதை தாண்டியும் பல லட்சங்கள்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப மார்ச்ல தான் இருக்கிறோம். அடுத்த டேபிள் ஏப்ரல் டேபிளுக்கு என்டர் ஆகணும். அது பாத்தீங்கன்னா செகண்ட் ரீபர்த் டேபிள் 15 லெவல். ரீபர்த் அப்படின்னாவே 15. அப்ப 1000 ரூபாய் என்ன பண்றோம் அப்படின்னா எகெயின் 15 லெவலுக்கு பிரியுது. பிப்ரவரியில பார்த்த மாதிரியே எகெயின் அதுல இருந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா மே டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறோம். மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு போனோம், ஏப்ரல்ல இருந்து மேக்கு வரும். மேக்கு பாத்தீங்கன்னா என்டர் ஆகுறதுக்கு 4200 ரூபாய் டொனேஷனா கொடுக்கணும். அப்ப அதை எங்க இருந்து எடுத்துட்டு வரணும்னா ப்ரீவியஸ் டேபிள்ல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். ஏப்ரல்ல இருந்து 4200 ரூபாய் ரீச் ஆகணும். எதுலன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வருமானத்துல 20%ல. அப்ப அந்த 4200 ரூபாய் எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா 2வது ஆட்டோ டாப் அப் டேபிள் 25 லெவல். அப்ப 4200 ரூபாய் 25 லெவலுக்கு பிரியுது. அப்படியே வருமானங்களை டபுளா கிடைக்குது. அப்ப நேரடி இணைப்புல ஒரு நபர் வந்தாலே 2000 ரூபாய், 10 நபர்கள் வந்தாங்கன்னா நினைச்சு பாருங்க 20,000 ரூபாய். ஒரு சிலருக்கு 2 மாசம் வருமானமா கிடைக்கும். அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, மேல இருந்து ஜூனுக்கு போறோம், அது ஆட்டோ ரீபர்த் டேபிள். அப்ப 1000 ரூபாய் தான் அங்க என்ன ஆகும், சீக்கிரமா மேல இருந்து என்ன பண்ணிக்கலாம், 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஜூன் டேபிள்குள்ள என்டர் ஆயிடலாம். அடுத்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா 3வது அண்ட் லாஸ்ட் ஆட்டோ டாப் அப் டேபிள் 25 லெவல் 8400 ரூபாய். சோ மேடம் ஒட்டுக்காவே 25 லெவலையும் வச்சிருக்கலாமே, ஏன் 25 லெவலுக்கு போறோம், திருப்பி 15க்கு வரோம், திருப்பி 25க்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நம்ம யோசனையில இருப்போம். என்ன அப்படின்னா 25ன்னு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு சீக்கிரமா வர முடியாது. அதுவே 15 லெவல் அப்படின்னா அதுவும் இல்லாம அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது சீக்கிரமா அந்த 20%ல ரீச் பண்ணி என்ன பண்ணிடலாம், அடுத்தடுத்த டேபிளுக்குள்ள என்டர் ஆயிடலாம். அதனாலதான் சிஸ்டம் இப்படி ஒரு வாய்ப்பை வச்சிருக்கு. அப்ப என்னன்னா நம்ம பல வேலைகள் செஞ்சிருப்போம். ஒரே மாதிரி கடினமான வேலையா இருந்தா நினைச்சு பாருங்க எல்லாத்துக்குமே சலிப்பே ஏற்பட்டுரும். என்னடா இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கமேன்னு. அதே கொஞ்சம் இடையில லேசான வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடினமான வேலையை செஞ்சோம் அப்படின்னா வேலை செஞ்ச மாதிரியே தெரியாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சிஸ்டம் பாத்தீங்கன்னா 25 லெவலையும் 15 லெவலையும் சீக்கிரம் ஒரு இடத்துல சிரமப்பட்டு நம்ம மேல வந்தாலும் இன்னொரு இடத்துக்குள்ள டொனேஷனை கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்து வருமானத்தை பார்க்கணும்னு சிஸ்டம் வச்சிருக்கு. அப்ப 8400 ரூபாய் 25 லெவலுக்கு பெரியுது.
நேரடி இணைப்புல 4000 ரூபாய் ஒருத்தர் வந்தாலே யோசிச்சு பாருங்க. உள்ள வந்த நபர்கள் வருமானம் பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா ஜூலை டேபிளுக்கு வரத்தான் போறாங்க. ஒரு 20 நபர்கள் வர்றாங்க அப்படின்னா 10 நபர்கள் வந்தாவே 10 × 4000 போட்டு பாருங்க 40,000. அதே 20, 30, 40, 50ன்னு உங்க நேரடி இணைப்புல எத்தனை பேர் இருக்காங்களோ போடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் இந்த இடத்துல மட்டுமே அவ்வளோன்னு தெரியும். அது மட்டும் இல்ல 25 லெவலுக்கும் இதே மாதிரி நீங்க உங்க அணியில கட்டமைச்சு எப்படி வச்சிருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணுங்க. இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஜூலை மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டேபிள்குள்ள என்டர் ஆகுறோம். அதுக்கப்புறம் வருது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு டொனேஷனா கொடுக்கக்கூடிய ஆட்டோ ரீபர்த் டேபிள் தான். போதுமே மேடம், ஆகஸ்டோடய நிறுத்தி இருக்கலாமே, ஏன் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நினைச்சு பாருங்க. வருமானம் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த காலத்துல போதும்னு யாரும் நம்ம சொன்னதே இல்ல. எப்படியாவது இன்னும் எங்கேயாவது கிடைக்குமா, என்ன வேலையை நேர்மையா செய்யணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்த மாதிரிதான் இங்கேயும் உங்கள் வந்துட்டீங்க. எந்தெந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வழிவகை செய்ய முடியுமோ அத்தனை வகையும் சிஸ்டம் இந்த இடத்துல செஞ்சு கொடுத்துருக்கு. டிசம்பர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம் 1000 ரூபாய் ரீபர்த்ல. அப்ப 15 லெவல்ல அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் தாண்டிட்டு வரோம். இப்ப டிசம்பர்ல வந்து நிக்கிறோம். டிசம்பர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா எகேன் 20, 80ங்கிறது பிரிவு இங்க இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா அடுத்த டேபிளுக்கு போறதுக்காக எடுத்து வைக்கிறதா நம்மளோட 20, 80. டிசம்பர் டேபிள் அப்படிங்கிறது இதோட இறுதியான டேபிள். அப்ப என்னன்னா இதுல வரக்கூடிய வருமானம் அத்தனையுமே 100% இன்கமையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே உள்ள வரும்போது மேடம் சொன்னாங்க 3 வகையான இன்கமை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பேசிவ சொல்லிட்டோம். 2வது பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ். சோ உள்ள நம்ம டொனேஷனா கொடுத்து வந்தோம். ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுத்தோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிவ உறுதி செஞ்சோம். சோ நம்மளோட ஒரு வருமானத்தை உறுதி செஞ்சோம். 2வது நபர்கிட்ட வாய்ப்பை கொடுத்தோம். ஜனவரியில நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு வருமானத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு உறுதி செஞ்சோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூடுதல் வருமானம் தேவைன்னு சொல்லிட்டு ராயல் இன்கம்குள்ள 1000 ரூபாய் டாப் அப் பண்ணி உள்ள வர்றோம். அப்ப நம்ம உள்ள வந்துட்டோம். வந்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ராயல் இன்கம் வாங்குறதுக்காக வெயிட் பண்றோம். அதே மாதிரி நம்மளோட நேரடி இணைப்புல அவங்களுக்கும் இன்கம் வேணும்னு யாரெல்லாம் ராயல் டாப் அப் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இங்க டைரக்ட் 1, 2, 3, 4ன்னு ஆர்டர்ல வர போறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆர்டர் வேற, இங்க வரக்கூடிய ஆர்டர் வேற. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா என்னோட நேரடி இணைப்புல ஒரு 100 நபர்கள் இருந்திருக்கலாம் ஜனவரியில. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 100ஆதான் வந்த நபர் முதல் இடத்துலயும் எனக்கு வருமானம் சீக்கிரமா வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் ராயல்ல டாப் அப் பண்றாரு. அவரு இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து பிளேஸ் ஆவார். சோ இந்த மாதிரி 100வது நபரே வந்துட்டாரு, நான் இன்னும் பண்ணாம இருக்கனேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நபர் 1000 ரூபாய் கொடுத்து டாப் அப் பண்றாரு ராயல்ல. அப்ப என்ன ஆகுனா என்னோட 2வது நபரா அவரு வருவாரு டைரக்ட்ல. அப்ப இந்த மாதிரி ஆர்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மாறுது. அப்ப இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதி செய்யப்படுது. என்னன்னா நம்மளோட டைரக்டா ஃபர்ஸ்ட் நபர் வந்தாரு, 200 ரூபாய் நம்மளுக்கு இன்கம். சாரி, ஒருத்தருக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 4 நபருக்கு பிரியுது. அப்ப அதுக்கு மேல ஸ்பான்சர், அதுக்கு மேல ஸ்பான்சர் அப்படிங்கிற மாதிரி 4 லெவலுக்கு 200 ரூபாய் பிரியுது. இன்னொரு 200 ரூபாய் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி 2வது டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்களும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாயும், 5, 6, 7வது லெவல்ல இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாயும் வருமானமா கிடைக்குது. அதே மாதிரி 3வது டைரக்ட்ல உங்களுக்கு 200, 8, 9, 10ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் 200 கிடைக்குது. அது மட்டும் இல்ல 4வது டைரக்டா வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 200, அது மட்டும் இல்ல 11, 12, 13 லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு 200 ரூபாயும் கிடைக்குது. அப்ப பாருங்க எப்படி எல்லாம் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து டைரக்ட் 1ல இருந்து 4 வரைக்கும். சோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நபர்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்குறோம். எப்படி வாய்ப்பு கொடுக்குறோம்னா 4 நபரோட நிக்காம அன்லிமிட்டடா வரக்கூடிய நபர்கள் அத்தனை நபர்களுமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ராயல் டாப் அப் தான். காரணம் என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, வந்ததோட நோக்கம் வருமானம் பாக்குறதுக்கு. அப்ப நம்ம பண்றது இல்லாம நம்ம அணியில இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய அன்லிமிட்டடா இந்த இடத்துல பண்ண போறாங்க. 5வது நபர்ல இருந்து யாரெல்லாம் உங்களோட அணியில
ராயல் டாப் அப் பண்றாங்களோ ஒருத்தர் மூலமா 500 ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஒரு 100 நபர்கள் உங்களோட நேரடி இணைப்புல இருக்கிறாங்க. 100 நபர்களுமே ராயல் டாப் அப் பண்ணும்போது, ஏன்னா வந்த நோக்கம் வருமானம் பார்க்கறக்கு. முதல் 4 நபர் மூலமா 200, மீதி இருக்கக்கூடிய 96 நபர் மூலமா 500. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த லெவல்லயும் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப பாருங்க சிஸ்டம் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல 4 நபர்கள் மூலம் வந்தது இன்கமையே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. 4 நபர்கள்ட்ட இருந்து 200 ரூபாய், 800 ரூபாய் இன்கம் கிடைக்குது. அந்த 4 நபர்ல இருந்து 16 நபர்கள் வருவாங்க. அந்த 14 நபர்கள் வந்தாலும் 4 நபர்கள்ட்ட இருந்து தான் உங்களுக்கு வருமானம் வரும் 200 ரூபாய். அப்ப 800 ரூபாய். அப்ப எத்தனை செட்டு வந்தாலும் சரி, ஒவ்வொரு செட்டுலயும் வரக்கூடிய முதல் நபர் மூலமா உங்களுக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 2வது பாத்தீங்க, 3வது லெவல்ல 64 நபர்கள் இருப்பாங்க. அது மொத்தம் 16 செட்டு. அப்ப அந்த ஒவ்வொரு செட்டுலயும் முதல் நபர் மூலமா வரக்கூடிய 200 ரூபாய் உங்களுக்கு ஒட்டு மொத்தமா 3200. இதே மாதிரி 12 லெவலுக்கு கால்குலேஷன் போடுங்க. உங்களோட வருமானம் அப்படிங்கிறது பல லட்சங்கள்ல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். இது மட்டும் இல்ல, டைரக்ட் 4க்கு தான் இங்க போட்டிருக்கு. 5ல இருந்து அன்லிமிட்டடா போட்டு பாருங்க என்ன இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, வரக்கூடிய வருமானம் வருங்கிறது வித்ட்ரா குடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வித்ட்ரா குடுக்குறோம். நம்மளோட ராயல் இன்கம் வித்ட்ரா குடுக்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கட் ஆஃப், சனிக்கிழமை வெரிஃபிகேஷன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன ஆகும், இன்கம் ரிசீவ் ஆகும். நான் வந்ததை எல்லாத்தையுமே குடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா குடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன் தான் சிஸ்டம் வச்சிருக்கு. என்ன மேடம் கண்டிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, 1300 ரூபாய்ல இணைஞ்ச நீங்க ஒரு 4 நபர்களுக்கு 1300 ரூபாய் நீங்களும் டொனேஷன் கொடுத்து உங்களுக்கும் பொருளாதார சுதந்திரம் அடையணும்னு சொல்லி 1000 ரூபாய் டாப் அப் கொடுத்து ராயல்குள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா, வாரம் 25,000 வரைக்கும் ராயல் வருமானத்தை மட்டுமே எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்குன்னு. அதுக்கு மேல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அடுத்த வாரத்துல எடுத்துக்கணும், இல்லையா கூடுதலா இன்னொரு 4 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ உங்களோட நேரடி இணைப்புல ஜனவரியில 8 நபர்கள் வந்திருப்பாங்க. அப்போ உங்களோட வித்ட்ரா லிமிட் பாத்தீங்கன்னா வாரம் 50,000 மாறுது. அதுக்கு மேல வந்துச்சுன்னா என்ன மேடம் பண்ணலாம்னா, அதுக்கும் சிஸ்டம் வாய்ப்பை கொடுத்திருக்கு. நேரடி இணைப்புல இன்னொரு கூடுதலா ஏற்கனவே 8 நபர்கள் ஜனவரியில வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. இன்னொரு 4 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நேரடி இணைப்புல 12 நபர்கள் வந்திருப்பாங்க. வாரம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. அப்ப பாருங்க, சிஸ்டம் வாரம் 1 லட்சம் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப மாதம் 4 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு வழிவகை. ராயல்ல மட்டுமே இன்கம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, மீதி அங்க 12 டேபிள் பார்த்தோம். பேசிவ்ல இன்கம் இருக்கு. எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, புதிய நபருக்கு சொன்னீங்க மேடம், நான் சிஸ்டம் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன், எனக்கு இங்க இடத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 12 நபர்கள் பேசிவ்ல வாய்ப்பை கொடுத்திருப்பீங்க. கூடுதலா ஜனவரியில 4 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா 100% இன்கமையும் நீங்க எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி பழைய நபர்கள் ஒரு 10 நபர்களுக்கு பேசிவ்ல வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஆக்டிவ்ல கூடுதலா 4. அப்போ மினிமம் 4 நபர்கள் கொடுத்துட்டு டோட்டல் உங்களோடதுல 12 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, ராயல் இன்கம் 100% இன்கமையும் நீங்க எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. சோ இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, 1300 ரூபாய் ஒரே ஒரு முறை கொடுக்கிறோம். அந்த 1300 ரூபாய்ல நம்மளோட பொருளாதார சுதந்திரம் எப்படி மேன்மை அடையும், கண்டிப்பா எப்படி கிடைக்கும்னு உள்ள வந்த அத்தனை நபர்களுமே 100% உணர்ந்து, நான் இப்பவே இதுல இணையணும்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம், என்ன டீடைல்ஸ் நான் கொடுக்கணும்னு எல்லாரும் கேக்குறீங்க. அதுக்குண்டான பதில் தான் இந்த இடத்துல இருக்கு. சோ உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர், ஜிபே, போன்பே, பேடிஎம், இதுல எந்த மொபைல் நம்பர் உங்களோட அக்கவுண்ட்ல வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துட்டு 1300 ரூபாய் உதவிய உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு கொடுத்து இப்பவே நீங்க ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பொருளாதாரம் சுதந்திரம் உங்களுக்கும் உங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிஷனை என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ 24 மணி நேரமும் நம்மளோட சைட்டு ஓபன்ல தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, 8 மணிக்குள்ள அதுக்கு தேவையான பின் வாங்கி இருப்பாங்க. அது உங்களை அழைச்சிட்டு வந்த நபருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எல்லா இன்கமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் பண்ண போறோம் டிஜிட்டல் வேல்யூல. அது மட்டும் இல்ல, பே அவுட் கமிட்டி தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க, வருமானத்தை கொடுக்க போறாங்க.
உழைப்ப நம்ம போடுறோம், வருமானம் பே அவுட் கமிட்டிகிட்ட இருந்து வாங்குறோம். அதுல வாரத்துல 2 நாள் வருமானம் வாங்குறோம். செவ்வாய்க்கிழமையும் நம்மளோட அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையும். செவ்வாய்க்கிழமை ராயல விட்டுட்டு மீதி வரக்கூடிய அத்தனை இன்கமும் செவ்வாய்க்கிழமையும், ராயல் வருமானம் ஞாயிற்றுக்கிழமையும். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா டியூஸ்டேவும், சண்டேவும் சொல்றீங்க மேடம். ஒரு 10 மணிக்கு, 11 மணிக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. காலையில 5 மணிக்கே உங்களுக்கு வருமானம் உங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். அப்ப அந்த யுபிஐ மெத்தடுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது 5 மணிக்கே வந்துரும். அது வொர்க்கிங் டேவா இருக்கலாம், பேங்க் லீவா இருக்கலாம், சர்வர் டவுனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பல வழிகள்ல, பல யுபிஐ மெத்தட்ல பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பே அவுட்ட என்ன பண்ணிருவாங்க? ரிலீஸ் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்ல, குறைஞ்சபட்சம் ரூ. 500 இருந்தாலே நீங்க வித்ட்ரா போட்டுக்கலாம். அதிகபட்சம் 1,00,000 அப்படிங்கிறது சிஸ்டம் இலக்கா வச்சாச்சு. அது மட்டும் இல்ல, ரூ. 300 இருந்தாலே நீங்க வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்பவே அத ஐடியாவும் மாத்தி நம்மனால என்ன பண்ண முடியும்? நம்ம அக்கவுண்ட்க்கு கேஷாவும் மாத்திக்க முடியும். இங்க எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. எந்தவித கம்பெனியும் இல்ல. அது மட்டும் இல்ல, எந்த டைம்ல என்ன டவுட் கேட்டாலும் சப்போர்ட் பண்றதுக்கு பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வரக்கூடிய வருமானத்திலிருந்து சிஸ்டம் 10% எடுத்து வச்சு ஹெல்பிங் ஐடியா பேசிவ் பிளானுக்கு ஜெனரேட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. ஏற்கனவே 2,00,000க்கு பக்கம் ஹெல்பிங் ஐடியா ரிசீவ் பண்ணியிருக்கு. என்ன அப்டின்னா, ஹெல்ப் மட்டும் தான் பண்ண வரேன். நம்மளாட்ட அது ரிசீவ்டு கோடுக்காக வெயிட் பண்ணாது. நம்ம உதவிய குடுத்து உதவி பெறதுக்காக வந்திருக்கோம். ஆனா ஹெல்பிங் ஐடி அப்படிங்கிறது உதவிய மட்டும் தான் குடுக்கும். அப்ப என்னாகும் அப்டின்னா, டொனேஷனுக்காக வெயிட் பண்ணாது. ரிசீவ் பண்ற வந்த இடமே தெரியாம போயிடும். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. சோ இங்க அந்த அற்புதமான வாய்ப்ப எல்லா நபருக்குமே குடுக்குறோம். இப்ப இது மட்டும் தானான்னு கேட்டீங்க அப்டின்னா கிடையாது. இது ஆரம்பம். அப்ப என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில எடுத்து வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லயே இந்த அளவுக்கு இருக்கும்போது, எல்லா ப்ராஜெக்டும் நம்ம கையில கிடைச்சது அப்டின்னா, எப்படி இருக்குன்னு பாருங்க. 10 வருஷத்துல நம்ம வாங்கக்கூடிய பொருளாதார சுதந்திரம் 5 வருஷத்துல இருக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட் கூடுதலா வந்துச்சுன்னா, அது 4 வருஷத்துல முடியும். இன்னொரு ப்ராஜெக்ட் கூடுதலா வந்துச்சுன்னா 3 வருஷத்துல கம்ப்ளீட் ஆகும். அதுதான் நம்மளோட ட்ரஸ்டோட நோக்கமா இருக்கு. 2வது ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, கிரிப்டோ 25 எக்ஸலென்ட்டா இருக்கு ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்டின்னா, நம்மளோட யுஎஸ்டிடிலயும் உலகளாவிய வருமானம். சோ நம்மளுக்குள்ள குடுத்துட்டு இருந்தோம் ஐஎன்ஆர்ல டொனேஷன். யுஎஸ்டிடிலயும் டொனேஷன் குடுத்து அப்டேட்டட் டெக்னாலஜி நம்மளுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதனோட பிளான் பிரசன்டேஷன் பாத்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு இதே Zoom லிங்க்ல கனெக்ட் ஆகுங்க. அதனோட வருமான வாய்ப்பும் தெரியும். அது மட்டும் இல்ல 5:30க்கே நம்மளோட ரெகுலரா Zoom கனெக்ட் ஆயிடுவோம். எதுக்குன்னு பாத்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஆரோக்கியத்த அள்ளி தரக்கூடிய யோகா கிளாஸ் பாத்தீங்க அப்டின்னா, ஆன்லைன்லயே Zoomலயே நம்மளுக்கு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார் நம்மளுக்கு கத்துக் குடுக்குறாரு. அப்ப பாருங்க, கத்துக் குடுத்தத நம்மளுக்கும் குடுக்கும்போது ஆரோக்கியமும் கூடி வருது. அது மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார சுதந்திரம், தன்னறிவும் இங்க அடைய போறோம். இந்த 2க்காக தான் அத்தன நபர்களும் ஓடுறோம். அந்த 2மே இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, 3வது பாத்தீங்கன்னா எம்பவர் சொல்யூஷன், 4வது பாத்தீங்கன்னா உமன் எக்கனாமிக் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட். அடுத்த ப்ராஜெக்ட் அற்புதமா காத்துக்கிட்டு இருக்கு. 4வது இடத்துல இருந்தாலும் 3வது இடத்துக்கு அது சீக்கிரமா வரப்போகுது. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்மளோட உமன் ப்ராஜெக்ட். எல்லா இடத்துலயும் உமனுக்குன்னு ஒரு 10%, 20%, 30% இட ஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்க இடத்துல 100% உமன்ஸ் தான் இதுக்குள்ள இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு 100% இட ஒதுக்கீட்டையும் எடுத்துட்டு வரப்போகுது நம்மளோட உமன் எக்கனாமிக் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்ல, ஆல் இஸ் என்ரிச். இதுக்கு மேல எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு இங்க வரப்போறோம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இஸ் என்ரிச். அது மட்டும் இல்ல, எத்தனை வாய்ப்புகள் இதுவரைக்கும் நம்ம கையில கிடைச்சிருக்கும். ஆனா அத்தனை வாய்ப்பையும் நம்ம கையில எடுத்து பயன்படுத்தும் போதுதான் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கையிலேயே அடையும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பொறுமையா அனைத்து உள்ள வந்த அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்மளோட Zoom பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமையில இருந்து நம்மளுக்கு இரவு 8 மணிக்கு நம்மளோட Zoom கனெக்ட் ஆக போகுது. காரணம் என்ன அப்படின்னா, உள்ள வந்த மக்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நினைச்சிருப்போம் 7 மணிக்கு ஒரு டைமும் 8 மணிக்கு ஒரு டைமும் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல.
வேலைக்குன்னு போயிட்டு வந்த நபர்கள் 8 மணிங்கிறப்ப அவங்களோட வீட்டுக்கு 100% வந்து சேர்ந்ததற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட திருப்தியா என்ன பண்ண முடியும்? நம்மளோட கேஸ் 25 ப்ராஜெக்ட்ட அவங்களும் அனைத்து நபர்களுமே கேட்கணும்னு சொல்லிட்டு, வருகிற 8 மணியில இருந்து திங்கட்கிழமையில இருந்து நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு நம்மளோட கேஸ் 25யோட பிளான் பிரசன்டேஷனுக்கு உண்டான Zoom கனெக்ட் ஆகும். இன்னொரு 2, 3 நாள் மட்டும் 7 மணிக்கு. சோ இதுல உங்களோட அணிக்கு, உங்களோட நேரடி இணைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அது மட்டும் இல்லாம புதிய நபர்களுக்கும் இந்த தகவல்கள கடத்துங்க. அவங்களும் பொருளாதார தன்னிறைவு, நிம்மதியா அடையணும்னு சொல்லிட்டு, வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும். தேங்க் யூ மேம். நன்றி. தேங்க்யூ மேம். மேம் வந்து எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்ப கேட்ட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க அப்படியே வந்து உங்க லீடர் கிட்ட போயிட்டு உட்காந்து நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க என்னென்னலாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் வந்து நடக்கிற ஜூம் மீட்டிங்ல ஒரு லீடரா வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த லீடர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.